வெல்கம் அவர் கற்போம் கற்பிப்போம் சேனல். நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு வழங்கும் கலைஞர் கைவினை திட்டம் அப்படிங்கிற ஒரு புது ஸ்கீமை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு அப் டு 3 lakhs வரையும் லோன் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி தராங்க. இந்த லோன் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டும் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த லோனில் பார்த்தீங்கன்னா அப் டு 50,000 வரையும் உங்களுக்கு சப்சிடியும் பண்ணி தராங்க. இந்த ஸ்கீமில் எப்படி அப்ளை பண்ணலாம், இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நம்ம தமிழக அரசு கலைஞர் கைவினை பொருட்கள் திட்டம் எதுக்காக ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைவினை கலைஞர்களை ஊக்கப்படுத்தும் விதமாகவும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் விதமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டத்தை ஆரம்பித்தாங்க. இந்த திட்டத்தோட சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணும் கைவினை கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா அப் டு 3 lakhs வரையும் பிணையற்ற கடன் உதவி, அதாவது டாக்குமெண்ட்ஸ் எதுவும் இல்லாமல் கடன் உதவி கிடைக்கும். இந்த திட்டத்தோட அடுத்த சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு 50,000 வரையும் மானியமும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் 5% வரை வட்டி மானியமும் கிடைக்கும். அடுத்த சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திறன் மேம்பாட்டிற்கான சிறப்பு பயிற்சிகளும் இந்த திட்டத்தின் கீழ் வழங்குறாங்க. இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணுறதுக்கான தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 35 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். எந்த வகுப்பினராகவும் இருக்கலாம், அதாவது எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி எது வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீமில் எந்தெந்த வகையான கைவினை கலைஞர்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டட வேலைகள், மர வேலைப்பாடுகள், பாரம்பரிய முறையில் ஜவுளி அச்சிடுதல், தோல் கைவினை பொருட்கள், காலணிகள் தயாரித்தல், மீன் வலை தயாரித்தல், மலர் வேலைப்பாடுகள், பனை ஓலை வேலைப்பாடுகள், நகை செய்தல், சிகை அலங்காரம், அழகுக்கலை, துணி நெய்தல், துணிகளின் கலைகள் வேலைப்பாடுகள், பூட்டு தயாரித்தல், உலோக வேலைப்பாடுகள், பழங்குடியினர் இயற்கை சேகரிப்பு கைவினை பொருட்கள், தையல் வேலை, கூடை முடைதல், கயிறு, பாய் பின்னுதல், துடைப்பான் செய்தல், மண்பாண்டங்கள், சுடுமண் வேலைகள், பொம்மை தயாரித்தல், படகு கட்டுமானம், பாசிமணி வேலைப்பாடுகள், துணி வெளுத்தல், தேய்த்தல், சிற்ப வேலைப்பாடுகள், கற்சிலை வடித்தல், ஓவியம் வரைதல், வண்ணம் பூசுதல், கண்ணாடி வேலைப்பாடுகள், பாரம்பரிய இசைக்கருவிகள் தயாரித்தல், இந்த மாதிரியான கைவினை கலைஞர்கள் இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ண முடியும். இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு, வங்கி கணக்கு விவரங்கள், கைபேசி எண், இது 3 மட்டும் இருந்தால் போதும். வேறு எந்த டாக்குமெண்ட்ஸும் தேவையில்லை. இப்போ வாங்க இந்த ஸ்கீமில் எப்படி அப்ளை பண்ணலாம், அதுக்கான ப்ரொசீஜர் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ண msmeonline.tn.gov.in அப்படிங்கிற வெப்பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த சைட்டோட லிங்கை கொடுத்துருக்குறேன். அது மூலமாக கூட கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த வெப்பேஜில் டாப் நேவிகேஷன் பாரில் பாருங்கள், அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ அப்ளிகேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த வெப்பேஜில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த ஆப்ஷனில் தான் உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. உங்களோட நேமை என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த். இங்கே பார்த்தீங்கன்னா கேலண்டர் ஆப்ஷன் இருக்குது. இதை செலக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர். உங்களோட ஆதார் நம்பரை ப்ராப்பராக என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர். உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் ஏ பாஸ்வேர்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களோட பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கேப்சா என்ட்ரி இருக்குது. அந்த கேப்சா என்ட்ரியை ப்ராப்பராக என்ட்ரி பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிரும். அகைன் இந்த பேஜ் ரீடைரக்ட் ஆகி ஹோம் பேஜுக்கு வரும். ஹோம் பேஜில் போய்ட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களோட யூசர் நேம், அதாவது உங்களோட இமெயில் ஐடி, அடுத்தது உங்களோட பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆயிரும். இதில் போய்ட்டு உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட விண்ணப்பதாரரின் பெயர், உங்களோட பெயர் என்ன அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இனிஷியல், உங்களோட இனிஷியல் என்ன அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாலினம், அதாவது செக்ஸ், நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கணவரை இழந்தவரா, ஒருவேளை கணவரை இழந்த பெண்களாக இருந்தீங்கன்னா ஆம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா இல்லை அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎன் சமூக நலம் மற்றும் பெண்கள்
அதிகாரமளித்தல் துறையில் பதிவு செய்துள்ளீர்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்படி ஏதாவது ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ரிஜிஸ்டர் நம்பரை இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரரின் சமூகம், அதாவது கம்யூனிட்டி ஆஃப் த அப்ளிகண்ட் என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரிலீஜன், உங்களோட மதம் என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்கள் திருமணமான நபரா இல்லையா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றுத்திறனாளியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா முன்னாள் ராணுவ வீரரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஒருவேளை ராணுவ வீரரா இருந்தீங்கன்னா ஆம் அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா இல்லை அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட பிறந்த தேதி என்ன அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பெற்றோர் அல்லது கணவன் உறவுமுறை, இதை ப்ராப்பராக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த உறவு முறையை செலக்ட் பண்ணுறீங்க இல்லையா, அதை பொறுத்து அடுத்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். கணவர் பெயர் அல்லது பெற்றோர் பெயரை அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை அப்டேட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட கல்வி தகுதி என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. உங்களுடைய கல்வி தகுதி என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. கிராஜுவேட்டா இல்லை போஸ்ட் கிராஜுவேட்டா அப்படிங்கிறது. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட அடையாளங்கள், அதாவது யூனிக்யூ ஐடிஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர். உங்களோட ஆதார் நம்பரை இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபைல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணி உங்களோட ஃபைலை நீங்கள் அப்லோட் பண்ணணும். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பர். உங்களோட பேன் கார்டு நம்பரை இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு அதே மாதிரி உங்களோட பேன் கார்டோட காப்பியும் இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட பேன் கார்டு காப்பியும் இங்கே அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தொழிலாளர் நலத்துறையில் ஏதேனும் நலவாரியங்களில் உறுப்பினரா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்படி ஏதாவது இருந்தீங்கன்னா ஆம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எந்த வகையான தொழிலாளர் நலத்துறை பெயர் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதை ப்ராப்பராக என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நலவாரிய ஐடி, அதாவது உங்களோட தொழிலாளர் நலத்துறையில் ஒரு ஐடி கொடுத்துருப்பாங்க, அந்த ஐடியை இங்கே என்ட்ரி பண்ணிவிட்டு அதோட ஸ்கேன் காப்பியை ரைட் சைடில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் TNHDC இன் டிஎன் கைவினை கலைஞர்கள் இணையதளத்தில் பதிவு செய்திருக்கிறீர்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்படி ஏதாவது செய்திருந்தீங்கன்னா ஆம் அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கைவினையர் ஐடி. இந்த ஐடி எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் TNHDCயில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஐடி உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் TNHDCயில் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க, இதை ஃபில்அப் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷரி டீட்டெயில்ஸ். இதுக்கு முன்னாடி நீங்கள் பிரியராக ஏதாவது பெனிஃபிஷரி வாங்கியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் எந்தெந்த திட்டம் உள்ளடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட்ஸ், AABCS, UIEGP, CM அரைஸ். இதில் ஏதாவது ஒரு பயனாளியாக இருந்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி எதுவும் இல்லைனா நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழ் பெற்ற கடனை திருப்பி செலுத்தி விட்டீர்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் கடன் திருப்பி செலுத்திட்டீங்கன்னா ஆம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா இன் ப்ராக்ரஸில் இருந்துச்சுன்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா முகவரி விவரங்கள், உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், வில்லேஜ் ஏரியா, டிஸ்ட்ரிக்ட், தாலுகா, பின் நம்பர், இதெல்லாம் ப்ராப்பராக அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தொடர்பு விவரங்கள், அதாவது கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ், அதாவது வர்த்தக விவரங்கள் கேட்டிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட வர்த்தக வகை, அதாவது எந்த வகையான கைவினை பொருட்கள் நீங்கள் தயாரிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செயல்பாட்டின் பெயர், தயாரிப்பு, சேவை விளக்கம். நீங்கள் அந்த கைவினை பொருட்களை எப்படி செய்கிறீங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன பேராகிராஃபாக இங்கே எழுதிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்வு செய்யப்பட்ட வர்த்தகத்தின் முன் அனுபவம், இதில் எத்தனை வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா முன் அனுபவ விவரம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு புதிய தொழில் முனைவோரோ அல்லது ஏற்கனவே உள்ள வணிகத்தை விரிவுபடுத்த விரும்புகிறீர்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்களா இல்லை புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நீங்கள் எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே தொழில் முனைவோராக இருந்தால் உதயம் எண்ணை உள்ளிடவும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட உதயம் ஐடி இருக்கும், அந்த ஐடியை இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா திட்டம் மற்றும் கடன் விவரங்கள், ஒட்டுமொத்த திட்ட செலவு எவ்வளவு அப்படிங்கிறத இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு உத்தியோகப்பட்ட தொழில் தொடங்கும் இடம் எந்த இடத்துல ஆரம்பிக்க போகிறீங்க, டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், வில்லேஜ், ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், தாலுகா, பின்கோடு எதுங்கிறது ப்ராப்பராக என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கடன் தேவை, எவ்வளோ உங்களுக்கு கடன் தேவை அப்படிங்கிறது நீங்கள் இதில் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேவைப்படும் கடன் தொகையை உள்ளிடவும், 3 லட்சம் ரூபாவையும் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தவணையில் தேவையான தொகையை உள்ளிடவும், ஃபஸ்ட்டு தவணையில் உங்களுக்கு எவ்வளோ வேணும், ரெண்டாவது தவணையில் எவ்வளோ வேணும், மொத்தமாக எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத
என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா, திட்ட அறிக்கையை பதிவேற்றவும். நீங்கள் எந்த மாதிரியான ஒர்க் ப்ரொசீஜர்ஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத இங்கே அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா, கடனின் நோக்கம், எதுக்காக கடன் வாங்குறீங்க? உபகரணங்கள் வாங்குறதுக்கா, வணிக விரிவாக்கமா, இல்லை பணி மூலதனம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, உங்களோட அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரி பண்ண வேண்டியது இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர், அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் நேம், அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் டிஸ்ட்ரிக்ட், அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரான்ச் நேம் எது, ஐஎஃப்சி கோடு எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ப்ராப்பராக என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சந்தைப்படுத்துதல் ஆதரவு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தயாரித்த பொருளை சந்தைப்படுத்துதலுக்கு எந்த மாதிரியான ஆதரவுகள் உங்களுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தயாரிப்புகளை இ-காமர்ஸ் தளங்களில் சேர்க்க ஆதரவு தேவை. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் புதிய சந்தைகள் மற்றும் ஏற்றுமதி வாய்ப்புகளுடைய இணைக்க ஆதரவு தேவை. கண்காட்சிகள் மற்றும் வர்த்தக கண்காட்சிகள் பங்கேற்க ஆதரவு தேவை. பிரிண்டிங், பேக்கேஜிங் ஆதரவு தேவை. இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்கிரிப்ஷனில் ப்ராப்பராக உங்களோட ரெக்யூர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன். அதாவது கீழே கொடுத்துருக்கிறதெல்லாம் ஒரு டைம் வெரிஃபிகேஷன் படிச்சுக்கோங்க. படித்ததுக்கப்புறம் எல்லா செக் பாக்ஸும் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா சப்மிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும். சப்மிட் ஆனதுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ரிஜிஸ்டர் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ரிஜிஸ்டர் நம்பர் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத ட்ராக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். உங்களோட அப்ளிகேஷனை ட்ராக் பண்ணுறதுக்கு இதே பேஜில் பார்த்தீங்கன்னா ட்ராக் அப்ளிகேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான்.